இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏறிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. நான் எங்கே போகிறேன்னு அது வீடுன்னு முன்னாடி சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு மலையில இருக்குது. ஸோ மலையில எல்லோரும் வீடு கட்டியிருக்காங்க. வேறு இந்த வியூ பார்க்கறது நல்லா இருந்துச்சு. வேறு நாங்கள் மேலே போய் திரும்பி கீழே வரணும், அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மேலே போனோன்னே. ஏன்னா நாங்கள் தண்ணி கொண்டுட்டு போகல. ஸோ தண்ணிக்காக நாங்கள் திரும்பி மலையிலேருந்து கீழே இறங்கி அப்புறமா எங்கள் கடை கிடைக்கல. ஒரு பாட்டில் நாங்கள் ஒரு வீட்டிலேருந்து எடுத்தோம். ஸோ அவங்க தான் எங்களுக்கு தண்ணி நடிச்சு கொடுத்தாங்க. இங்கே ஆள் நல்லா இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லோரும் ஹெல்ப் நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வழி பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்னா மலையில் இருக்குல்ல. ஸோ கீழேருந்து ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வழி இருந்துச்சு. ஸோ நாங்கள் தண்ணி பிடிச்சி திரும்பி மேலே ஏறினோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முக்கியமாக தண்ணி பாட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வழி இருக்குது. ஸோ இறங்கும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து இறங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போகிறோம். மேலே போய் என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு முன்னாடி போய் காமிக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக இந்த மாதிரி கீழே இறங்காதீங்க. கீழேருந்து எல்லாமே உங்களுக்கு கொண்டு வாங்க. என்னென்ன சாப்பிட்ணும், என்ன தண்ணி எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா மேலே கடை அவைலபிளாக இல்லை. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கோவிலுக்கு தான் போகணும். ஸோ அதை எப்படி போகணுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னும் நம்ம கோவிலுக்கே ஏறலை. ஆனால் எப்படி அழிக்குதுன்னு பாருங்கள். தண்ணி பாட்டிலுக்காக எங்கெங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்தோம். வரும்போது முக்கியமாக தண்ணி கீழேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா மேலே தண்ணி அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கிடச்சிரும். நம்ம பாட்டில் வேணும்னா பாட்டில் கீழேருந்தே கொண்டு வாங்க. ஸோ வாங்க நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். இது இப்போ டைரெக்டாக இங்கே தான் ஏறுறோம் நம்ம மேலே. ஸோ இவன் கொஞ்சம் மூஞ்சிலாம் கழுவிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம ஏற போகிறோம். ஏன்னா ரொம்ப அழைக்குது. ஸோ நம்ம மேலே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இப்படி ஜஸ்ட் 10 to 20 இருக்குது. ஸோ நாங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி மேலே போகணுன்னு நமக்கு தெரியுது. இன்றைக்கி கோயில் பூட்டிருந்துச்சு. என் ஃப்ரெண்டு என் மேலே ரொம்ப கோவப்பட்டான். ஏன்னா அவனும் கொஞ்சம் குண்டாக இருக்கான். ஸோ அவன் ஏறனால அவனுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு. மேலே போனோன்னே இந்த மாதிரி கோயில் நாங்கள் பார்த்தோம். பார்த்திங்கன்னா இது மகாராஷ்டிரன் கோயில். ஸோ இங்கே இப்போ கோயில் பூட்டி தான் இருந்துச்சு. ஆனால் மேலே இவ்வளோ மேலே கொண்டு போய் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே டூரிஸ்டெலாம் நிறைய பேர் வர மாட்டாங்க. இந்த கோயில் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த கோயில் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கொஞ்சம் வியூ பார்த்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயின் போகிறது வியூ செம்மையாக இருக்கும். வேறு மும்பை நல்லா தெரியும் இந்த சைட்லேருந்து. ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக வாங்க. எப்போச்சும் வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அப்போ வரைக்கும் பாய் பாய்.